மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளின் வசதிகளை முன்னிட்டு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகள் 2019 எண் 43A முதல் B வரை உள்ள விதிகளின்படி 2000 சதுரடிக்கு மேல் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்லுகிற வகையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற விதிகள் உருவாக்கப்பட்டு அந்த விதிகளின்படி கட்டுகிற வரைபடம் அவர்களுக்கு அனுமதிக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த வரைபடத்தின்படி அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டவில்லை என்றால் அந்த கட்டிடத்தை பயன்படுத்த முடியாத அளவிற்கு அதற்கு சீல் வைக்கப்படுகிறது. அவர்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுவதில்லை. எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுகிற வகையிலே இந்த சட்டம் அமலாக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் எழிலன். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையான மக்களுக்கு மட்டுமில்லை. ஜனநாயகம் என்பது சிறுபான்மையான மக்கள், விளிம்புநிலை மக்களுக்கு சுயமரியாதை, தரமான வாழ்க்கையை அமைப்பதே. அந்த கொள்கையில் வெற்றி நடை போடும் கழகத் தலைவர் வழிகாட்டுதலுடன் திராவிட மாடல் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான கட்டுமானங்கள் வரும்போது கிட்டத்தட்ட கட்டுமானங்கள் பணிக்காக 13 துறைகளுக்கிட்ட அவங்க ஒப்புதல் பெற வேண்டிய நிலை இருக்கிறது. அது 13ஆவதாக 14ஆவதாக கட்டுமானம் கட்டவர்கள் நம் கழக அரசு அமைத்த மாற்றுத்திறனாளி ஆணையரிடம் ஒப்புதல் பெற வழி செய்ய வேண்டுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இந்த என்ஓசி வாங்குறது நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுதுங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கு. எனவேதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று கொண்டு வந்து அதிலே எல்லாவற்றையும் பார்த்து ஒரு 60 நாட்களுக்குள்ளாக இந்த அனுமதியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை பொறுத்தவரை சட்டம் இருக்கிறது. அந்த விதிகள் படி மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற அளவிற்கு அந்த கட்டிடத்தை அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் அமைக்க வேண்டும். அமைக்கவில்லை என்றால் அந்த கட்டிடத்தை அவர்கள் பயன்படுத்த முடியாது. அவர்களுக்கு சிசி வழங்குவதில்லை, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பதில்லை. எனவே அதை அந்த சம்பந்தப்பட்ட துறையை முழுமையாக பார்த்துவிட முடியும் என்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக கூடுதலாக இன்னொரு இடத்திற்கு அனுமதி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சட்டத்தை முழுமையாக நாமே அமல்படுத்தலாம். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் எழிலன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி துறையில் இடஒதுக்கீடு அளிக்கிறோம், வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்கிறோம். அதே போல் வீட்டு வசதி வாரியங்கள் வீடுகள் கொடுக்கும் போது 1% அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. அது 3-5% இடஒதுக்கீடாக அதிகப்படுத்தப்படுமா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த டிமாண்டை பொறுத்து அது அதிகப்படுத்த வேண்டுமா என்பதை பற்றி கண்டிப்பாக ஆய்வு செய்யலாம். விநாயகன் 8 மாண்புமிகு உறுப்பினர் டி.